2 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி கற்கால மனிதர்கள் வாழ்ந்த இடத்துக்கு வந்துட்டோம். பாம்பு கடிச்சிச்சுன்னு மேலே வாஷ் டவரில் போய் சொல்கிறாங்க. எனக்கு அப்போ பார்த்தா அவங்க ரத்தம் பெட்டு மேலே வந்துருக்குது. மொத்தம் 18 கேவ் இருக்கான். கல்லை உடச்சி அவங்களே ஷார்ப்பாக அந்த வேட்டையாடுறதுக்காக இதுதான் வேட்டார். நீங்கள் பாருங்கள், அந்த காலத்தில் ரெடி பண்ணியிருக்காங்க. அப்படியே இப்போ நம்ம ஃபுல் ஃபாஸ்ட்டில் போகிறோம். இங்கே கோபல்றது அந்த இடத்துல இருக்குது சார். அந்த இடம் அது ஒரு லாவா பாறை ஒன்று தெரியுது இல்லையா? ஆமாண்ணா. அது ஒரு சிமெண்ட் மரம் கலர், மண்ணு கலர் மரம். அந்த இடத்துக்கு கீழே ஆப்போசிட் தான் இருக்குது. அதுக்கு போகிற வேகத்தில் அர்த்தம் இருக்குது. ஆமாம். அப்போ அதில் பாம்பாவன் தான் இந்த லாவா. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பறவை எப்படி இருக்கு. செகண்ட் கேவ் அதுதான். எங்கண்ணா? அதை தமிழ் பாருங்க சார். அங்கேயா? ஆமாம். இந்த மலையிலேருந்து அந்த மலைக்கா? ஆமாம். ஐயோ முடியல. இங்கேருந்து 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டரா? ஆமாம், 1 கிலோமீட்டர். வணக்கம் மேடம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் கான் ரைடர். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கற்கால மனிதர்கள் வாழ்ந்த ஒரு இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். எஸ், நாம் திருவள்ளூரில் இருக்க குடியம் கேவுக்கு தான் போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணி 2 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய கற்கால மனிதர்கள்லாம் இருக்காங்கள்ல, நம்மளுடைய மூதாதையர்கள், ஸோ அவங்களாம் வாழ்ந்துருக்காங்க. ஸோ அந்த இடம், அந்த கல், அதெல்லாமே உள்ளே இருக்குது. அதுதான் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். உள்ளே என்ட்ரி வந்தோடனே நமக்கும் தனியாக ஒரு கைட் கொடுத்துறாங்க. அண்ட் மேப் ஒன்று இருக்குது. ஸோ மொத்தம் 18 கேவ் இருக்கான். நம்ம போக போகிறது 2 தான் நமக்கு அக்சசிபிலிட்டி. இது இதுக்கு முன்னாடி ட்ரெக்கிங் ஃபாரஸ்ட் அண்டர் கண்ட்ரோல் இல்லை. இப்போ ஃபாரஸ்ட் இதை டேக் ஓவர் பண்ணி இதுக்குன்னு தனியாக ஒரு கைடு, ஸோ ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி நம்மளை உள்ளே அனுப்புகிறாங்க. செங்கான மலர் சார், இந்த கருவால் கல் இந்த லாவா கல். இந்த கல் கலர் கல் நீங்கள் உள்ளே பார்க்கலாம். எதுனா இந்த கீழே இருக்குதா? இதுங்க சார். சரிண்ணா. கல் என்ன கல் இது? லாவா கல். லாவா கல். இது ஆமாம், அந்த கற்கால மனிதன் ஆயுதங்கள் உருவாக்குனது இதுதான். இரும்பு பெயிண்ட் வச்சிருக்காங்களா? அதாவது கான்கிரீட் கல் வச்சு இருக்காங்க. ஆமாம். குகைகள் இருக்கு. நம்ம போக போறது 2 குகைக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். ஸோ 2 குகைக்கு தான் ஆக்சஸ் கொடுத்துருக்காங்களாம். அதுதான் போகிறதுக்கான டிஸ்டன்ஸில் இருக்கான். அதுவே 9 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு நம்ம மெயின் ரோட்ல இருந்து. ராபர்ட் புஷ் இவர் தான் பல்லாவரத்துலேருந்து அங்கேருந்து என்ன பண்ணிடுறேன்னா அங்கேருந்து மெட்ராஸ்லேருந்து கட்டவண்டிலேருந்து நம்ம திருவள்ளூர் மாவட்டத்துலேருந்து சைக்கிளில் லிஃப்ட் கேட் வந்திருக்கிறாரு. அப்போல்லாம் சைக்கிள் வச்சுருந்தா பெரிய ஆளுன்னு தான் சொல்லுவாங்க. அந்த காலத்தில் ஒரு டயர் வெண்டேஷன் தான் அவர் பெரிய ஆளுன்னு தான் சொல்லுவாங்க. அது மாதம் அங்கேருந்து வருது. நம்ம இதுவெல்லாம் நம்ம பூண்டி இருக்கும் பார்த்தியா? ஆமாம். பூண்டியில் அங்கே பார்த்து அங்கே அத்திரம்பாக்கத்தில் பார்க்குறாரு. இந்த கல்லெல்லாம் எப்படி தயார் பார்த்தினாங்கன்னா அத்திரம்பாக்கில் இது மாதிரி கல்லுங்கள் லொக்கேஷன் இருக்குது. அங்கே ஒரு 2 கல் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கல்லை வச்சு இந்த கல்லெல்லாம் எப்படி பாம்பு ஆகி இப்படி மாதம் வருதுன்னு போகுதுன்னா அது கடல் ஆற்றுக்கார பகுதி மாதிரி இருக்குது. இல்லை ஆற்றுல தண்ணி போனதுனால இது மாதம் இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு மலையில இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூடியன்ஸ் கேவுக்குள்ளே நடந்தே வர்றாரு. இங்கே பார்த்தா அதே மாதிரி கல் அங்கே இருக்கிற கல் இங்கே இருக்கிற கல்லை பார்த்தா ஒரே டிஸ்கஸ் தான் இருக்குது. அப்போ இங்கெல்லாம் எங்கள் பல்லாவரத்தில் இந்த கல்லும் பல்லாவரத்தில் அத்திரம்பாக்கத்தில் கல் அது மாஸ்டர் இருக்கிறதுனால இந்த 2 கல்லை பாம்பட்டு வச்சு பார்க்கும்போது இந்த 2 கல்லும் ஒரே எலிவேஷன் தான் இருக்குது. ஒரே ஆயுதங்கள் மாதிரி இருக்குது. ஸோ ராபர்ட் ப்ரூஸ் இவர் தான் ஃபாதர் ஆஃப் இந்தியன் ப்ரீஸ்ட். நம்ம சின்ன வயசுல படிச்சிருக்கோம் ஸ்டோன் ஏஜ், மிடில் ஏஜ், அயர்ன் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஏஜ்ல 2 ஸ்ப்ளிட் பண்றாங்க. ஸோ நம்ம மனுஷன் எப்போ திங்க் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ அப்போதான் நாகரிகம் இன்னும் வேகமாக வளர ஆரம்பிச்சுது. அந்த காலத்துல நம்ம லைக் சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா மனித குரங்கள்லேருந்து மனுஷன் வந்தான்ட்டு இருக்கு சயின்டிஃபிக்கா. ஸோ ஆப்பிரிக்கா கண்டத்தில் தோணுனா அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்றாங்க. அப்போ என்ன பண்றாங்க, மனுஷன் லைக் 4 காலில் ஃபர்ஸ்ட் நடந்தான். அப்புறமா 4 காலில் நிறைய இந்த இயற்கை சீற்றம்லாம் வந்துட்ட பிறகு 4 கால் 2 கால் ஆச்சு. ஸோ அந்த 2 காலில் அவன் மரத்துலேருந்து மரத்து தாவ ஆரம்பிச்சான். ஸோ ஃபுட்டுக்காக மனுஷன் கீழே இறங்கி வரான். லைக் ஆப்பிரிக்காவில் ஏதோ ஒரு மலை இருந்தது. அந்த மலையை உண்டானதுனால அந்த மலை உண்டானதுனால மழைப்பொழிவுலாம் அங்கே ஸ்டாப் ஆச்சு. மழைப்பொழிவுலாம் ஸ்டாப் ஆனதுனால உணவு தான் தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு. ஸோ உணவு
தட்டுப்பாடு ஏற்பட்டதுனால திருத்தணி ஒரு மரத்தில் இருக்க மனுஷன்லாம் வந்து மனித குரங்கு ஸோ அவங்கலாம் வந்து கீழே இறங்கி மனுஷனா 2 காலில் வந்து நடக்க ஆரம்பிச்சாங்க. அந்த காலத்துல அதெல்லாம் கிடையாது. மனுஷன் ஃபர்ஸ்ட் பரிணாம வளர்ச்சி மேமேஷனா வச்சு சார் அப்போ வந்து அத்தாசி ஒரே பாறையில் வந்து எல்லா கலர் கல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் சார். ஆனால் இந்த கல்லும் இந்த கல்லும் இது ஒரு கல், இது மூலாதாசன் கல்லுன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம மூலோட தர்ஸ்பிரட்டில் இருக்கிற ஒரு கல். இந்த கல் இது வந்து நடப்புற நம்ம இது மாதிரி கல். இது வந்து விலங்குகள் வேட்டாடுறதுக்காக ஒரே பாறையில் ஒரே கலர் வந்து எல்லா கலரும் சேர்ந்து பாமாய் ஆகணும் போல. இது வந்து எப்படி பாமாகனா இது வந்து இந்த நெருப்பு மழையும் நம்ம உப்பு தண்ணியும் பட்டு இந்த மண்ணோட ஈப்பமும் பட்டு ரெண்டும் பிசிந்து இந்த லாவா குழம்பு மரம் பாமாகி அதுலேருந்து லாவா பாறை மரம் உருவாகுது. அதுலேருந்து தண்ணி வந்து அடிச்சுட்டு வரும்போது அந்த லாவா வந்து அந்த காலகட்டத்துக்கு சுமாராக வந்து நுர மரம் தான் போவோம். அந்த ஒரு வயிட்டு வந்து நுர மரம் போய் அடிச்சு விடும். தண்ணி அடிச்சு விட்டும் போது அந்த லாவா வந்து பார்த்தீங்கன்னா தலைப்பில் நிற்கும். ஏன்னா மலை தலைப்பில் தான் நிற்கும், அடி ஓரத்தில் நிற்காது அந்த லாவான்றது. அப்போ தண்ணி அறக்கன்னா அந்த கேவு வந்து அறுத்த தண்ணி அறுத்து கேவு மாதிரி பதிவாகுது. அது மாதிரி கேவு தான் நீங்கள் பார்க்க போகிற கேவு பார்த்தீங்கன்னா பாம்பு கடிச்சிச்சுன்னு மேலே வந்து வாஷ் டவரில் போய் சொல்கிறாங்க. எனக்கு அப்போ பார்த்தா அவங்க ரத்தம் பெட்டு மேலே வந்துருக்குது. அப்போ தான் சொட்டுறதுக்கு ஆரம்பிச்சிச்சு அவங்களுக்கு. எங்க சார் என்னை பாம்பு கடிச்சிருக்குது, பாம்பு கடிச்சாப்புலேயே ஊந்திருக்குது பாருங்க காட்டுன்னு. மேடம் அது பாம்பு கடியில் அது முள்ளு செடி தான் பட்டிருக்குது, நாங்கள் பார்த்தோம் உண்மையிலே அதுதான் சொன்ன பிறகு நாங்கள் வந்து பாம்பு கடிச்சதும் பார்ப்போம், முள்ளு அடிச்சு கீறதும் நம்மளுக்கு தெரியும் மேடம், நீங்கள் பயப்படவே வேணாம், அது உண்மை, நாங்கள் நம்பவே இல்லை. திரும்பி மறுபடியும் அந்த செடியோட முள்ளு எடுத்து வந்து காட்டின பிறகு அவங்க நம்பினாங்க. கற்கால கருவிலாம் வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து போர்டு வச்சுருக்காங்க. இதில் அந்த காலத்தில் வந்து இதெல்லாம் வந்து தயாரிப்பத்திருக்காங்க. இதில் கல்லை உடச்சி அவங்களே ஷார்ப்பாக அந்த வேட்டையாடுறதுக்காக இதுதான் வேட்டாடுறது. இது ரெண்டும் கல்லை தேர்ந்தெடுத்து ஷார்ப் பண்ணி ஷேப் பண்ணி முடிச்சிருக்காங்க. இது ஆயுதமா கல். ஆமாம், அந்த எரிக்கற்கள் விழுந்து ஒட்டி மாதிரி இருக்கு. ஒன்றும் பண்ண முடியாது சார், மிஷின்லேயே ஒன்றும் பண்ண முடியல. ஆமாண்ணா, ஒன்றும் பண்ண முடியல. நீங்கள் உள்ளே வந்து பாருங்கள், மிஷின் வச்சு கலப்பிடுறாங்க. மிஷின் ஒன்றும் பண்ண முடியாது சார், எல்லாமே ஷார்ப் எட்ஜஸ், டக்குன்னு ஓடியாது. இது பாருங்க, நானும் வந்து ஆதிவாசியாக மாறிட்டேன். கல்லை உடச்சி இப்போ உடையதே வந்து எவ்வளோ ஷார்ப்பாக உடையுது. ஃபுல்லாகவே வந்து கூழாங்கற்கள். வாட்ச் டவர் வந்து ஏற போகிறோம். கல் எப்படி பாம்புட்டு ஆகிருக்கு பாருங்க. இது ஒரு கல் தனியாக, இது ஒரு வைப்ரேஷன் கல் தனியாக, இது ஒரு வைப்ரேஷன் கல் தனியாக. எல்லாமே இது மாதம் ரொம்ப குழம்பு ஓட்டமாக நம்ம கெவுரெல்லாம் போட்டு நம்ம கமுங்கு காசும் பற்றியா, அது மாதம் பாம்பு ஆவணம் மட்டும்தான் இது மாதிரி கல் நீங்கள் பார்க்க முடியும். கல்லுலாம் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரே பெரிய கரைஞ்சி. ஆமாண்ணா, எப்படி இருக்குது வெயிட்? பார்க்க தக்கதாக இருக்கு, ஆனால் வெயிட் ஜாஸ்தி இருக்குது. நம்ம 5 கிலோ இருக்கிறோம், ஒரு 7 கிலோக்கு மேலே தான் இருக்கும். ஆமாண்ணா, இது வச்சு தான் எல்லாம் இதில் பாருங்கள், எல்லா ஸ்டோனேஜ் கல்லும் வந்து ஒரு கல் எப்படி மாறி இருக்கு பாருங்க. இந்த கல் வச்சு தான் விலங்கெல்லாம் வேட்டாடுறதுக்காக பண்ணியிருக்கிறான். ஆமாம், எப்படி இருக்குது ஷார்ப்பா. இந்த எரிக்கற்கள்லாம் விழுந்து ஒவ்வொரு கலரும் வந்து மாறி இருக்கு. ஒரே பாறை ஃபுல்லாக வந்து ஒரே பாறை, அந்த ஒரே பாறையில் வந்து எத்தனை கல் வந்து எத்தனை கலர் இருக்கு. அது மாதம் பற்றி வந்து சார் இது அவங்க பற்றி வச்சிட்டாங்க. இந்த இடத்துல கொஞ்சம் ஃபுல் பின் ட்ராப் சிலிண்டர் வேலை செய்யறோம். ஃபுல் பின் ட்ராப் சிலிண்டராக வந்து இடம் இருக்கு. இப்போ வந்து மேலே வாட்ச் டவர் வந்து போக போகிறோம். இங்கேருந்து போயிட்டு மேலே ஃபுல்லாக உங்களுக்கு வந்து சுற்றி காட்ட போகிறேன். இந்த இடமும் அந்த இடமும் நியர்லி வந்து 3 கிலோமீட்டர் வந்து முடிஞ்சிச்சா. ஸோ இந்த 3 கிலோமீட்டர் கட்டினாங்க இல்லையா, நடக்க முடியுது. வெயில் டைம் இல்லாமல் கன்ஃபார்மாக வந்து வெயில் டைம் பார்த்து வாங்க. வெயில் டைம் இருந்தால் கண்டிப்பாக வந்து வராதீங்க. மட்டும் அதை தனியாக தான் பண்ணாங்க. அது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னா பண்ணாங்க, இது வந்து 2 வருஷத்துக்கு முன்னா பண்ணாங்க. மொத்தம் 4 வருஷம். போமா மேலே மேலே போகலாம் சார். சார் கம்பி பிடிச்சிட்டே போங்க. வாட்ச் டவர் வந்து பார்க்க போகிறோம். ஏறதே வந்து கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் ஏறுது, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது சுற்றி ஏறுது. பொறுமா போங்க சார். வந்துட்டேண்ணா, மேலே வந்துட்டேண்ணா. சரி பொறுமா. ஆமாம். எப்பா சுற்றி ஏறுது, மேலே வந்தாச்சு. வியூ பாயிண்ட் பாருங்களா, சூப்பராக இருக்குது இங்கேருந்து. ஓ மை காட், இடிகாது போங்க சார். ஆனால் அங்கே ஏதோ மனுஷன்லாம் இருக்காங்கண்ணா, அங்கே போலியா? அவங்க தான் வந்து சார் கற்கால மனிதன், அவங்க தான் சார். அது அங்கே போலியா நாம? போகிறோம், அந்த வழி தான் போகிறோம் சார். நம்ம ஷார்ட் ரூட் அதுதான் ட்ரெக்கிங்கே. இனிமேல் தான் ட்ரெக்கிங்கே உங்களுக்கு. இனிமேல் தான் ட்ரெக்கிங்கே வைத்து. ஆமாம், இனிமேல் வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே வந்துட்டு அவள் தான் இருக்கும். இனிமேல் போகும்போது உங்களுக்கு ட்ரெக்கிங்கே ஸ்டார்டிங் ஆகும்.
இனிமேல் தான் வந்து ட்ரெக்கிங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஆமாம், ஸ்டார்ட் ஆகும். ஃபுல்லாக மலை சார் இந்த வழியாக வந்தோம். ஆமாம், இந்த ரூட்டில் நம்ம வந்தோம். இந்த ரூட்லேருந்து உள்ளே அப்படியே இனிமேல் போகும்போது டிக் ஃபாரஸ்ட்டுக்குள்ளவே உள்ளவே போவோம். ஓகே. இனிமேட்டு நம்மளுக்கு நெகலை தான் குளிச்சா இருக்கும். இனிமேட்டு உள்ளே போக 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 கோபன்றது அந்த இடத்துல இருக்குது சார். இதோ அந்த இடம், அது ஒரு லாவா பாறை ஒன்று தெரியுது இல்லையா? ஆமாண்ணா. அது ஒரு சிமெண்ட் மரம் கலர், மண்ணு கலர் மரம். அந்த இடத்துக்கு கீழே ஆப்போசிட் தான் இருக்குது அதுக்கு. இந்த மலை ஏறி அப்படி இல்லை, மலை ஏறலாம் ஏறும். அந்த மலை உள்ளவே நம்ம உள்ளே போயிடும்போது இப்படி ஏறுறோம். ஓகேண்ணா. அப்படி ஏறும்போது முன்னவே இருக்குது. அப்போ அந்த கேவ் பார்த்துட்டு மேல் டாப்பு போனால் இதே மேல் டாப்புக்கு ஐட்டமாக போயிடுவோம். அங்கே தான் ஒரு 120 அடி நம்ம மேலுக்கு ஏறணும் ஐட்டமாக நான் உங்களுக்கு சொல்லியிருந்தது. இது அந்த மேல் டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் கீவோட யூ நல்லா அங்கேருந்து நல்லா தெரியும். ஓகேண்ணா. அது நம்ம உள்ளே போனோம். ஸோ இதோட மலையோட பேர் நம்ம வந்து லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வலிஞ்சி மலைன்னு நம்ம சொல்லுவோம். வலிஞ்சி மலை ஃபுல்லாகவே வந்து இது 4 பாதை மலைன்னு சொல்லுவோம். இது 4 பாதை மலையில் வந்து ஒரு 3 ரூமு கேவ் ஒன்று இருக்குது. 3 ரூமு கேவ். இனிமேல் தான் வந்து ரியல் ட்ரெக்கிங்குள்ளே வந்து நம்ம உள்ள என்ட்ரி ஆக போகிறோம். ஆமாம், என்ட்ரி ஆகும். இங்கே இருக்க பாறைலாம் பாருங்கள், அந்த எரிக்கற்கள் விழுந்து உண்டான பாதைகள். இல்லை, இங்கே எரிமலை கிடையாது இந்தியாவில். இருக்கா? கிடையாது சார். மை கிராண்ட் ஃபாதர்ஸ் அப்படி பார்த்துருவோமா? இவங்க அந்த காலத்தில் வந்து கல் வந்து லொக்கேஷன் வந்து பார்த்துருக்குறாங்க. இங்கே ஒரு பட்டறை மரம் அவங்க சூஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த கல்லுங்களை. ஓகேண்ணா. இந்த கல்லுங்களை வந்து இந்த கூர்மான கல்லுங்களை எப்படி தயார்படுத்தணும்ன்றது அவங்கள அப்படியே ஏற்றுமதியில் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே இருக்கிற ஆளுங்க இங்கே வந்திருக்கிறாங்க, இங்கே இருக்கிற ஆளுங்க அங்கே போயிருக்கிறாங்க. அது மாதம் அந்த காலத்திலே நடந்திருக்கு. அந்த காலத்தில் அந்த கல்லுலாம் இது பண்ணியிருக்காங்க. இப்படி தான் வந்து அந்த காலத்து மனுஷன்லாம் வந்து இந்த கல்லுலாம் வந்து உடச்சி ரெடி பண்ணியிருக்கான். ஒரு ஆயுதமாக ரெடி பண்ணியிருக்கான். விலங்குகளை வேட்டாடுறதுக்கு அவனோட பாதுகாப்புக்கும் இந்த கல் வச்சு தான் அவனோட உயிரும் காப்பாற்றி நின்றுக்கிறான் அந்த விலங்குகளாண்ட. இங்கே பாருங்கள், அந்த காலத்தில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அப்படியே இப்போ நம்ம ஃபுல் ஃபாஸ்ட்டுக்குள்ளே வந்து போகிறோம். எடுத்துக்கலாம் சார். இதுதான் நம்மளோட ஒத்தடி பாதை. இங்கேருந்து ஓகேண்ணா வந்து 2 கிலோமீட்டர் ஃபுல்லாக போய் திரும்பணும். ஒத்தடி பாதை இங்கேருந்து உள்ளே போனோம்னா. பாம்பு தான் அண்ணா பார்த்து பாரு. பாம்பு வந்தால் நம்ம தான் பார்த்து போகணும் சார். நேற்று மழை பெஞ்சது இன்னும் காயவே இல்லைண்ணா. கொஞ்சம் ஏறும் சார், ரொம்ப ஏறும் கிடையாது, கொஞ்சம் ஏறும். ஃபுல்லாக காடு. ஆமாம். ஏன்பா ஃபுல்லாக டென்ஸு. நல்ல வேலை இன்னைக்கு வந்து தப்பிச்சிட்டோம். நேற்றுலாம் வந்திருந்தா அவ்வளோதான். அங்கே வந்து அந்த கற்கள்லாம் வச்சுருக்காங்க. மனுஷன் வந்து எப்படி இந்த இடத்துல வந்து அந்த கல்லுலாம் ரெடி பண்ணி வேட்டையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் வந்து அங்கே வச்சுருக்காங்க, மினியேச்சர் மாதிரி. இங்கே உங்களுக்கு காட்டுறதுக்கு எல்லாம் இருக்கும். பார்த்துக்கணும். ட்ரக்கிங்னா அப்படி தானே இருக்கும். என்னென்ன சில இடத்துல வந்து அட்டைப்பூச்சிலாம் இருக்குமே. ஆமாம் ஆமாம், பாம்பு புத்து, எறும்பு புத்து. எறும்பு புத்துல சார், கரையான் புத்து. அது வந்து புத்துன்னு சொல்லுவாங்க. புத்து அது அட்லீஸ்ட் ஒரு புத்து தான் அதோட கணக்கு. அதுக்குள்ள கரையான் இருக்கு. அதெல்லாம் வந்து சில விலங்குகள்லாம் அது வந்து மண்ணோட இயற்கையெல்லாம் வாயுது அதுக்குள்ள. ஓகேண்ணா. அதில் வந்து மண்ணு புத்துங்கிற பார்த்தீங்கன்னா 3 ரகம் இருக்கும் சார். நீங்களாம் ஒரு ரகம் தான் பார்க்க முடியும். அந்த அது வந்து ஒரே ஒரு புத்து மட்டும் தான் நீங்கள் பார்க்க முடியும். ஓகேண்ணா. அதில் வந்து 3 ரகம் புத்து இருக்கு. புத்துலேயே 3 ரகம் இருக்கு. 3 ரகம் இருக்கு. நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது ஒரு ரகம் புத்து. உங்களுக்கு ஒரு ரகம் புத்து, எங்களுக்கு வந்து 3 ரகம் புத்து இருக்கு. 3 ரகம் புத்துன்னா அது 3 ரகம் மனிதன் இருக்கிறான் அது உள்ள. இங்கே பாருங்க, இப்படி எடுங்க, இந்த பக்கம் எடுங்க. இது இங்க ஒரு புத்து இருக்கு. இது ஒரு பெரிய புத்து. ஆமா. இப்படி கொஞ்சம் ஆனா இந்த செல் வந்து அரைச்சு மூஞ்சிக்கெல்லாம் போடுவாங்க தெரியுமா? செல்லோட இங்க ஒரு புத்து, அங்க ஒரு புத்து. நல்லா இருக்கு. கை விட்டு காரம் புத்து. நல்ல பாம்பு. ஆமா. ஸோ இந்த மனுஷெல்லாம் வந்து டைனோசர்லாம் அழிஞ்சு போயிட்டு அதுக்கப்புறம் உண்டான ஒரு உலகத்தில் வந்து வாழ்ந்த வந்து மனுஷன். இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க, ஏன் வந்து பழைய மாதிரி மனித குழந்தைகள் வந்து உண்டாகிறது இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் வந்து இயற்கையாகவே வந்து நமக்கு வந்து நேச்சுரல் வந்து வழி வகுத்து லைக் என்ன சொல்கிறது, மனுஷன் குழந்தை வந்து மனிதன் வந்து. ஸோ இந்த கேவும் வந்து அப்படி தான் கொஞ்ச நாளைக்கு இதுவே வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஆராய்ச்சி பண்ணி. அதுக்கு முன்னே புக்கில் போட்டிருக்காங்க சார். ஆனால் இது புக்கில் போட்டிருக்காங்க. ஒரு 5ஆம் கிளாஸ்ல என்னமோ வருது அது. ஆனால் கூடியன்ஸ் பகுதி பார்த்தீங்கன்னா அது புக்கில் போட்டிருக்கிறாங்க. ஆனால் எந்த ஊர் என்னன்றது அது தெரியல. இப்போ வந்து ஸ்ட்ராட்டஜியில் போடும்போது இப்போ பலான நம்ம திருவாரூர் மாவட்டத்தில் இது இருக்குது, சென்னை பக்கத்தில் இருக்குது, நல்லா லொக்கேஷன் இருக்குது, நல்லா இருக்குது, அது இடம் பார்க்குறது இப்போ நிறைய பேர் கலெக்ஷன் பண்ணி வர்றாங்க உள்ள.
குகை என்றால் என்ன? வாட் இஸ் எ கேவ்? நம்ம வந்து குகைனா வந்து தங்குமிடத்தின் இயற்கையாக உண்டான ஒரு வடிவம். இது சார் பரவாயில்ல ஒரு கிளாஸ் இப்படி போகணுமாண்ணா? இப்படி தான் போடும் ஃபஸ்ட்டு கேவுக்கு இது தான் போடும். செகண்டுக்கு இதுக்கு போகணும். நம்ம அப்படியே ரிட்டர்ன் வந்து அப்படி மேலே போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்து இந்த ரூட்டாக போகணும். போக வழி வந்து ரொம்ப அடர்த்தியாக போயிட்டுருக்கு. ஆமாம், இது ஒரு எத்தனை அடினா? 120 அடி இருக்கும் சார். 160 அடி மேலே உயரத்துக்குலாம் வந்து ஏற போகிறோம். 60. ஆனால் வந்து நீங்கள் பொறுமையாக கேளுங்க. இந்த சவுண்ட்லாம் வந்து இந்த கிளி கத்துற சவுண்டு, இந்த குருவி கத்துற சவுண்ட்லாம் சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு மைண்ட் ரிலாக்ஸாக ஒரு மெடிடேஷன் மாதிரி இருக்குது. நான் சைலண்ட்டாக இருக்கேன், நீங்கள் கேளுங்க. ஃபுல்லாகவே வந்து பேர்ட்ஸ் தாங்க. இந்த காட்டுக்குள்ளே ஃபுல்லாக பேர்ட்ஸ் சவுண்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவே வந்து ஆப்பிரிக்கா கண்டத்தை கூட ஒட்டி இருந்தது. அந்த டைம் வந்து லைக் என்ன சொல்கிறது, இப்போ இருக்க காண்டினென்ட்லாம் வந்து 4 நாள் காட்டுக்குள்ளே வந்துட்டு பீரியடுக்கு முன்னாடி எல்லாமே வந்து ஒன்றா தான் வந்து இருந்துச்சுன்னு வந்து நமக்கு வந்து தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். எல்லாம் ஒன்றா ஒட்டி இருந்து இந்த டெக்டானிக் பிளேட்லாம் வந்து தனித்தனியாக பிரிஞ்சு 7 கண்டங்கள்லாம் வந்து உண்டாச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்தியா வந்து ஆப்பிரிக்கா கூட மேலே ஏதோ போயிருக்கு, ஆப்பிரிக்கா கூட சேர்ந்துதான் இருந்தது. அப்புறம் அது பிளவுபட்டு தனியாக வந்து மடகாஸ்கர் வந்துட்டா மடகாஸ்கர். ஸோ மடகாஸ்கர்லேருந்து பிரிஞ்சு தனியாக வந்து இந்தியா பிரிஞ்சுது. ஸோ அப்புறம் பிரிஞ்சு வந்து சைனா கூட இடித்து இமாலய மவுண்டன் வந்து உண்டாச்சு வந்து நம்ம நிறைய படிச்சிருப்போம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 2 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி முடியல 2 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி கற்கால மனிதர்கள் வாழ்ந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஒரு பின் ட்ராப் சைலண்ட் இருக்கு. எக்கோ கேட்குதுல்ல? எப்படியோ குடியம் கேவ். ஆமாண்டா, இந்த ஃபஸ்ட்டு குகை இதுதான் சார். இதுதான் ஃபஸ்ட்டு குகை. இங்கே தான் வந்து ஆல்மோஸ்ட் குடியம் கேவுக்கு வந்து வந்துட்டோம். இந்த இடத்துல தான் வந்து ஒரு 2 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து கற்கால மனிதர்கள் வந்து சமையெல்லாம் செஞ்சு சாப்பிட்ருக்காங்க. ஆமாம், கேன்டீன். இந்த பாறைலாம் வந்து அந்த லாவா அதில் உண்டாகி அந்த மழை தண்ணிலாம் பட்டு ஒரு கேவ் மாதிரி பாருங்கள், ஒரு குகை மாதிரி வந்து உண்டாயிருக்கு. தண்ணி அடிச்சுட்டு போனால் தான் கேவ் பதிவாகுது சார். தண்ணி போனால் தான் இந்த மாதம் ஒரு கேவ் உங்களுக்கு அறக்க முடியும். ஓகேண்ணா. சும்மாலாம் வந்து தண்ணி வந்து அறுத்துன்னு போனால் தான் உங்களுக்கு அந்த கேவ் பதிவாக முடியும். அந்த தண்ணி போகிற வேகத்தில் வந்து அர்த்தம் இருக்குது. ஆமாம், அப்போ அதில் பாமாவன் தான் இந்த லாவா. இந்த குகை இது வந்து மனசனால் தோண்டிப்பட்டதோ இல்லை மனசன் பல செய்யப்பட்டதெல்லாம் கிடையாது. இல்லைண்ணா, இது நீங்கள் இப்போ பிடிச்சி பாருங்கள், ஒரு கல்லு ஆட்டி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு கல்லை பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அது வந்து இந்த பெயிண்ட் ஊற்றிட்டுறாங்க சார். எல்லாமே பெயிண்ட் ஊற்றிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த குடியம் கேவ் திருவள்ளூர் பக்கத்தில் இருக்கு. இங்கே வந்து லைக் என்ன சொல்கிறது, நம்ம சொன்னோம்ல 2 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து அதிக மனுஷன் வந்து வாழ்ந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கல் வந்து இயற்கையாக வந்து இந்த கேவ் வந்து இயற்கையாக வந்து உண்டாயிருக்கு. இந்த இடம் அடவு பற்றிக்குது சார். இங்கே வந்து எல்லாமே அந்த அம்மனுக்காக சமையலெல்லாம் பண்ணுறது இங்கே தான். இங்கே பொங்கல் இங்கே குகையில ஏன் வந்து மனுஷங்களாம் வந்து அந்த பழைய கால மனுஷன்லாம் வந்து வாழ்ந்தாங்க. இங்கே இருக்கிற எல்லாமே காப்பாற்றி சமையலெல்லாம் பண்ணுவாங்க. இங்கே வந்து இது பெரிய கட்டை ஒன்று போச்சு, இங்கே வந்து சமையல் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு 6 வருஷமா கிடையாது. இது வந்து முதல் கேவ். ட்ரக் தமிழ்நாடு இப்போ 6 வருஷமா இதுல வந்து ஃபர்ஸ்ட் கேவ். இது மாதிரி இன்னும் 17 கேவ் எல்லாமே மூடி ஆச்சு. நம்ம 2 தான் போறோம். எல்லா மக்களும் வந்து இன்னும் வந்து உள்ள ஊர்றது வந்து போக போறோம். சோ அப்படி பண்ணிட்டு தான் இப்போ பண்றாங்க. மோஸ்டா வந்து வர முடியுது, மழை இல்லாம ஐ மீன் மந்தாரமா இருந்தா வர முடியுது. வெயில் டைம்ல சத்தியமா வந்து வர முடியாது. எப்படி ஹைட் இருக்கும்னா ஒரு 50 அடி 60 அடி எது ஹைட் இது பார்த்தீங்கன்னா ஒரு 30 அடிக்கு மேலே இருக்கும் சார். ஹைட்டு மட்டும் 30 அடிக்கு மேலே இருக்குது. ஆங்கண்ணா டென்ஸ் உயரம். நீங்கள் அந்த கேவ் பார்த்தீங்கன்னா 50 அடிக்கு இருக்கும். அது 50 அடிக்கு மேலே இருக்கும். ஆமாம், பெருசு. இதோட 4 மடங்கு பெருசு. அது நம்ம மூதாதையர்கள் இந்த இடத்துல இது வந்து நானும் வந்திருக்கு. இதோட பெருசு. அந்த எங்கே வந்தாலுமே இந்த மாதிரி பேர்லாம் எழுதி வைக்கிறாங்க. அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு பெரிய பாறையில் பல கற்கள் வந்து ஒன்று சேர்ந்து அந்த உருண்டை பிடிச்சி அப்படி இருக்கும். அந்த மாதிரி இருக்குது இந்த இடம். இப்போ வந்து மேலே வந்து செகண்ட் கேவுக்கு போகிறோம். அதே மாதிரி இந்த போமா
ஆமாம் இதுதான் நம்ம ஏறி அப்படியே வந்து மேலே போயிட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் அப்படியே இதே வழி தான் வரணும் சார். இப்போ வந்து அதே நம்ம மாதிரி தான் மேலே வந்து தண்ணி ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு வந்து போகிறோம். இங்கே பாருங்கள் போகிற இடமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ட்ரக்கிங் தான். பாம்பு எதனா இருந்தால் தமிழ் Full trekking. இந்த பாரு புறா போகுது அப்படி ஆ புறா எப்படா இருக்கு அங்கே நிற்கிற பாருங்க சார் அந்த மரத்தில் அந்த லாவாக்கு மேலே வந்துட்டோம். சார் கொஞ்சம் அப்படி Oh my நின்னு God. தெரியும். ம் நல்லா ஜூம் பண்ணி எடுங்க சார், நல்லா இருக்கும் பார்த்து தெரியுங்களா பாருங்க சார். போயிட்டு சூப்பர். ஓ மை காட். ஆ இங்கே பாருங்கள் ஃபுல்லாக மவுண்டன் கேவ். ஆ ஆமாம் சார் அதுதான் நம்ம அங்கே தான் போகிறோம் சார். இப்போ அங்கே தான் போக போகிறோமா? ஆமாம் செகண்ட் கேவ் அதுதான். எங்கண்ணா? அதை தம்பது பாருங்க சார். அங்கேயா? ஆமாம் இந்த மலையிலேருந்து அந்த மலைக்கா? ஆமாம். ஐயோ முடியல. இங்கேருந்து 1 கிலோமீட்ரு. 1 கிலோமீட்டரா? ஆமாம் 1 கிலோமீட்ரு. மூச்சு நீங்கள் எப்படிண்ணா மூச்சுலாம் வாங்க மாட்டேங்கிறீங்க? நம்ம நடந்து ஒரு இது பழகிடுச்சு. நம்ம பழகிடுச்சு.